நான் ஆழி செந்தில்நாதன் பேசுகிறேன். இந்த இந்தியா முழுக்க லாக்டவுன் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீடுகளில் பாதுகாப்பாக பத்திரமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு பெரிய சோதனை காலமாக இது இருந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கிறதும் மற்றவங்க பாதுகாப்பாக இருக்கிறத உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் தான் நாம் எல்லாரும் தனியாக உட்கார்ந்து பல விஷயங்களை யோசிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, நமக்குள்ளாவே அதை அலசி பார்க்கறதுக்கு ஒரு நேரமும் கிடைக்கும். வேகமாக ஓடி 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 உழைச்சவங்க கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் அவங்க ஓய்வு எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்க எல்லாருமே கூட பல விஷயங்களை மனசில் அசை போடுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த நேரம் கிடைக்கும். சேலம் பாலம் இந்த அமைப்பினுடைய இந்த முகநூல் பக்கத்தில் உங்களோட இன்றைக்கி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2 மகிழ்ச்சி. முதல் விஷயம், ஆழிப்பதிப்பகம் என்கிற ஒரு பதிப்பகத்தினுடைய உரிமையாளராக எனக்கு திரு சகஸ்ரநாமம் அவர்களை ரொம்ப நாளாகவே தெரியும். சேலத்தில் அவருடைய கடைக்கு நான் பல முறை போயிருக்கிறேன். அவருடைய முயற்சியில் கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு பாராட்டுதலுக்குரியதாக நான் பார்க்குறேன். 6 ஆண்டுகள், இது 344வது நேரலைன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ச்சியான கூட்டங்கள் அல்லது நேரலை எப்படி ஒன்றா அது இருந்திருக்கலாம். அதில் இந்த முறை எங்கள் பதிப்பகம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நான் எழுதிய மொழி எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும். உண்மையிலே அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறத விட, அந்த புத்தகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி பேசுகிறத விட, அந்த புத்தகம் உருவான ஒரு சூழலை பற்றி பேசுகிறது பொருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் அநேகமாக மொழி எங்கள் உயிருக்கு நேர் என்கிற இந்த புத்தகம் நிச்சயமாக சேலம் பாலம் விற்பனையகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிறகு அதை வாங்கி படிக்கலாம். உங்களில் ஒரு சிலர் வாங்கியும் இருக்கலாம். இந்த புத்தகம் எதை பற்றி பேசுதுன்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி பிரச்சனை, அதனுடைய பல பரிணாமங்களை இது பேசுது. இந்த புத்தகம் மொழி பிரச்சனையினுடைய அரசியல், சமூக, கலாச்சார பிரச்சனைகளை பற்றி பேசுது. ஏன் இப்படி ஒரு புத்தகத்தை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி ஆகணும். நான் ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு பதிப்பாளனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் நீண்ட காலமாக மொழிபெயர்ப்பு அல்லது மொழி சார்ந்த துறைகளை ஒரு தொழில் முனைவோராக கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் நான் செயல்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் கூட என்னுடைய அடிப்படையான பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு மொழிபெயர்ப்பு சம்மந்தப்பட்டது. மொழிபெயர்ப்புக்கும் மொழி பிரச்சனைக்கும் என்ன தொடர்புன்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய தொடர்பு இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பு துறையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல 100 பேர்களோடு எனக்கு ஏற்பட்ட தொடர்பின் விளைவாக இந்த மொழி அப்படிங்கிறது எப்படியெல்லாம் சமூகத்தில் பயன்படுத்தப்படுது, ஒவ்வொரு நாட்டிலும் எப்படிப்பட்ட மொழி கொள்கை இருக்கிறது, இந்தியாவில் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது என்பதை பற்றியெல்லாம் நான் நேரடியாக புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள இந்த 20 வருஷமாக இந்த துறையில் நான் பட்ட செயல்பாடு எனக்கு உணர்த்தி இருக்கு. ஒரு விவசாயி 20 வருஷமாக தொடர்ச்சியான விவசாயத்தில் இருந்தால் அவரால் விவசாயத்துறையை பற்றி மட்டும் இல்லை, அந்த விவசாய கொள்கையை பற்றி சில விஷயங்கள் பேசலாம் இல்லையா? அவருக்கு அந்த அனுபவம் இருக்கும் இல்லை? அதே போல் தான் எனக்கு இந்த மொழித்துறையில் ஒரு அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப இளம் வயதிலிருந்தே திராவிட இயக்க தமிழ் தேசிய உணர்வால் ஈர்க்கப்பட்டவன், மார்க்சிய உணர்வால் ஈர்க்கப்பட்டவன். எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம், நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போதே மார்க்சியம், திராவிட இயக்கம், தமிழ் தேசியம், தலித் இயக்கம், இன்னும் சொல்லப்போனால் கல்லூரியில் வந்தபோது பசுமை இயக்கம்னு எல்லா இயக்கத்தினுடைய அடிப்படை கருத்துக்களோட உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால் தமிழ்நாட்டுக்கே உரிய அந்த மொழி அரசியலை பற்றி நான் மிக சின்ன வயசுலேருந்தே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு இருந்தது. இந்த 2 விஷயமும், அதாவது தொழில் சார்ந்து பதிப்பாளனாக, பத்திரிகையாளனாக, எழுத்தாளனாக, மொழிபெயர்ப்பாளனாக, மொழிபெயர்ப்பு துறை சார்ந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவனாக, மொழி தொழில்நுட்பத்தில் ஈடுபட்டிருப்பவனாக,
மொழியை பற்றி ஒரு அறிமுகம் கிடைச்சது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கே உரிய மொழி உரிமை, மொழி போராட்டம், தமிழ் உரிமை, தமிழ் உணர்வு, திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, பெருஞ்சித்திரனார், இப்படி ஒரு நீண்ட நெடிய மரபில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல், இதையும் புரிந்து கொண்டவனாக இந்த பிரச்சனையை வந்து நான் பார்க்க தொடங்கினேன். அப்போ எனக்கு என்னுடைய அரசியல், பிஸ்னஸ் ரெண்டுமே கூட எடுத்துக்கலாம். ரெண்டுத்தினுடைய ஒரு கலப்பு விஷயமாகத்தான் நான் இந்தியாவோட எல்லா பகுதிகளுக்கும் வெவ்வேறு காரணங்களுக்காக நான் பயணம் செய்தபோது, இந்த மொழி பிரச்சனை அப்படிங்கிறது அல்லது மொழிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இந்தியா முழுக்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போது கல்வியில், வேலைவாய்ப்பில், வழிபாட்டில், அரசினுடைய நிர்வாகத்தில், பொதுத்துறை நிர்வாகத்தில், தனியார் இடங்களில், வர்த்தகத்தில், வீட்டில், தெருவிலெல்லாம் நம்ம மொழியை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம், அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தது ஒரு பக்கம். இதுவே தமிழ்நாட்டில், கர்நாடகத்தில், டெல்லியில், உத்தரப்பிரதேசத்தில், மேற்கு வங்காளத்தில், பஞ்சாபில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நேரில் போய் பார்க்குறது. இந்த பயணங்களினூடாக வந்து எனக்கு பல விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சது, கேள்விகளாக இருந்தது. அதில் 2-3 சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு இப்போது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிற விஷயங்கள், மொழி அரசியல் குறித்த கட்டுரைகளை நீங்கள் அந்த புத்தகம் வாங்கி படிச்சுக்கலாம். அதில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறத விட, அது ஏன் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு 2-3 சம்பவங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சம்பவம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. 1989, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் வந்து ஒரு கல்லூரி மாணவனாக செய்யாறு அரசினர் கலைக்கல்லூரியில், அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் வந்து நான் இயற்பியல் துறை மாணவனாக இருந்தபோது, மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சமயத்தில் விபி சிங் அரசால், அந்த நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து சத்தீஸ்கரனுடைய தலைநகரமாக இருக்கிற ராய்ப்பூர், அன்றைக்கி சத்தீஸ்கர் மாநிலமே கிடையாது, மத்திய பிரதேசத்தின் ஒரு பகுதியாக அது இருந்தது. அந்த ராய்ப்பூர் நகரத்தில் நடந்த ஒரு மாணவர் மாநாட்டுக்கு நான் போனேன். அது ஒரு இடதுசாரி அமைப்பு ஏற்பாடு செய்த ஒரு மாநாடு, ஒரு மார்க்சிய அமைப்பு. அவங்க வந்து அந்த பகுதியில் ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மாணவர்களுக்காக. அப்போ நான் வந்து ஒரு மாணவனாக நான் அங்கே போனேன். நான் சென்னையிலேருந்து கிளம்பி நாக்பூர் போய், அங்கேருந்து வேறு ஒரு ட்ரெயினை பிடிச்சி பிலாய் போய், பிலாயிலேருந்து ஒரு வண்டியில் நான் போக வேண்டிய நிலைமை இருந்தது. அப்படி போகும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எனக்கு அப்போது ஆங்கிலமும் அரைகுறை தான், ஹிந்தியில் ஒரு வார்த்தை கூட தெரியாது. அப்போ ஒரு ஹிந்தி படத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. என்னால் ஒரு வார்த்தை கூட ஹிந்தியில் பேச முடியாது. நான் போய் இறங்குறேன். போய் இறங்கி வந்து அந்த மாநாட்டில் நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தன் தான் போனேன். எனக்கு யாருமே துணை கிடையாது. நான் போய் இறங்கி வந்து அங்கே போயிட்டு வந்து அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு நிறைய பிரச்சனையாக இருந்தது. அந்த மாநாட்டுடைய போஸ்டர் எல்லா இடங்களும் ஒட்டியிருந்தாங்க. பார்க்கும்போது தெரியுது, சிவப்பு கலரில் கையை உயர்த்திக்கிட்டு ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு, அது மாநாட்டு படம் தான் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது எனக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அது எந்த இடத்துல நடக்குதுன்றது கூட வந்து என்னால் படிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அது என்ன நேரத்தில் எந்த தேதியில் நடக்குதுங்கிறத கூட அவங்க ஹிந்தி எழுத்தில் போட்டிருந்தாங்க, ஹிந்தி எண்களில் போட்டிருந்தாங்க. என்னால் கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருந்தது. கடைசியில் எப்படியோ கண்டுபிடிச்சி நான் போயிட்டு அந்த மாநாட்டுக்கு நடத்துகிறவங்க கிட்ட வந்து நான் போய் கேட்டேன், ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் மாநாடுன்னு சொல்கிறீங்க, ஒரு இடத்துல கூட இங்கிலீஷ் இல்லை, எல்லாமே ஹிந்தியில் போட்டிங்கன்னா எப்படி தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒருத்தரால் இதில் வந்து கலந்துக்க முடியும், எப்படி வர முடியும், அது யோசிச்சிங்களா அப்படின்னு நான் வந்து என்னுடைய ஓட்டை இங்கிலீஷில் நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறேன். அப்போது அந்த மாநாட்டை நடத்தினவங்க பெரும்பாலும் கேரளாவை சேர்ந்த இடதுசாரிகள், அவங்க தான் மாநாட்டு பொறுப்புகளில் இருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட சிரிச்சிட்டு வந்து, தமிழ்நாட்டிலேருந்து வந்து அப்படி தான், நீங்கள்லாம் ஹிந்திக்கு எதிராக தான் பேசுவீங்க, வந்து குறைஞ்சபட்சம் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, இது வந்து மக்களுடைய மாநாடு, மக்களுக்கும் இங்கிலீஷுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்லாம் வந்து அவங்க பேசினாங்க. ஆனால் ரொம்ப அழகான இங்கிலீஷில் அதை வந்து அவர் என்கிட்ட பேசினார். ஆனால் எனக்கு வந்து கோபம் வந்தது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு வந்து அது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கலந்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் வந்து ஒரு தோழர், அவர் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தோழர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அது அந்த எங்களுக்கு இடையில் நடந்த உரையாடலை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து என்கிட்ட வந்து கேட்டார். சாரி தோழர், சாரி காம்ரேட் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லிவிட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாருன்னா, நீங்கள் இங்கே வந்து என்ன மொழி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. மத்திய பிரதேசத்தில் ராய்ப்பூர், இன்றைக்கி சத்தீஸ்கருடைய தலைநகரம், இங்கே என்ன மொழி பேசுகிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஹிந்தி பேசுகிறீங்க, நீங்கள் எல்லோரும் ஹிந்தி தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நோ காம்ரேட், நோ,
நாங்கள்லாம் வந்து சத்தீஸ்கரின் ஒரு மொழி பேசுகிறோம். சத்தீஸ்கர் அப்படிங்கிறது வந்து இந்த பகுதியோட பேர். இந்த தனி ஸ்டேட் ஆகணுன்றதுக்காக இங்கே போராட்டம்லாம் நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மொழி சத்தீஸ்கரி. 2 கோடி பேர் பேசுகிறாங்க இந்த மொழியை. நாங்கள்லாம் சத்தீஸ்கரி மொழி தான் பேசுகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் முதல் முறையாக எனக்கு ஒரே ஒரு சத்தீஸ்கர்னு சொன்னால் எனக்கு அப்போ என்ன ஞாபகம் வரும்னா, சத்தீஸ்கர் முக்தி மோர்ச்சான்னு ஒரு அமைப்பு மாநிலத்துக்காக போராடுறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும், சங்கர் பவான் யோகின்னு ஒருத்தர் தலைமையில். ஆனால் சத்தீஸ்கரின்னு ஒரு மொழி இருக்குன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து கேட்டபோது எனக்கு அப்படி ஒன்று அது தெரியாதுங்க, பட் நீங்கள் எல்லாமே ஹிந்தியில் தானே எழுதியிருக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னு. இல்லைங்க, அது எல்லாமே வந்து ஹிந்தி எழுத்தில் இருக்கும், ஹிந்தி போஸ்டராக இருக்கலாம். ஆனால் இந்த பகுதி மக்கள் பேசுகிற மொழி வந்து சத்தீஸ்கரி. இந்த கான்ஃபரன்ஸில் பேசுகிறவங்க பாதி பேர் மேலே ஹிந்தியில் பேசுகிறாங்க, இங்கே நிறைய பேருக்கு ஓரளவுக்கு தான் புரியும் அப்படின்னாரு. 2 கோடி பேர் சத்தீஸ்கரி மொழி பேசுகிறாங்க. அந்த சத்தீஸ்கரி வந்து அது வந்து ஹிந்தியோடலேருந்து ரொம்ப விலகி தள்ளி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக எல்லோரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே படிக்கிறவங்கெல்லாம் ஹிந்தி தான் படிக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுடைய மொழி சத்தீஸ்கரின்னு சொன்னாங்க. இது 89. எனக்கு அதுதான் எனக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம். முதல் முறையாக ஒரு மாநிலத்துக்கு போகிறேன், வேறு ஒரு மாநிலத்துக்கு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாநிலத்தோட மொழி ஹிந்தின்னு நினைக்கிறீங்க, ஆனால் எங்கள் மாநிலத்துக்கு எல்லாத்தையும் நாங்கள் பேசுகிற மொழி வேறு. 2 கோடி பேர் சத்தீஸ்கரி மொழியை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம். இந்தியாவில் மொழி பிரச்சனைங்கிறது வந்து நாம் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு வந்து நான் தொடர்ச்சியான என்னுடைய செயல்பாடுகளில் இந்தியாவில் இருக்கிற மொழி பிரச்சனையை வந்து 3ஆக வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். முதல் விஷயம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, ஒடியா, மராத்தி இந்த மாதிரியான மொழிகள், தெலுங்கு இந்த மாதிரியான மொழிகள், இந்த மொழிகள்லாம் இந்திய அரசியல் சாசனத்தில் 8வது பிரிவில் வந்து ஒரு பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. ஏதோ ஒரு சின்ன அரசியல் சாசன அந்தஸ்து இருக்குது. இந்த மொழிகள்லாம் பல மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களின் ஆட்சி மொழியாக இருக்கிறது. இந்த மொழிகளுக்கு மேலே ஆங்கிலம் ஒரு பக்கமும் ஹிந்தி ஒரு பக்கமும் திணிக்கப்படுது. இதில் ஆங்கிலம்ங்கிறது வந்து பல இடங்களில் நாம ஏற்றுக்கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெசசரி டெவில்னு சொல்லுவாங்க. வேறு வழி கிடையாது, அது இருந்தால் தான் நம்ம வந்து உலகத்தோடு உறவாட முடியுன்றதுனால நாம ஏற்றுக்கொண்ட ஒரு மொழியாக இருந்தது. ஆனால் இந்த ஹிந்திங்கிறது வந்து இந்தியாவினுடைய காங்கிரஸ் இன்றைக்கி பிஜேபியாக இருக்கலாம், தொடக்கத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இந்தியா ஒரே நாடாக இருக்கணும்னா அங்கே ஒரே மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கணும், அது இந்தியா தான் இருக்கணும்னு திட்டமிட்டு நம்ம மேலே திணித்த ஒரு விஷயம். 1920கள்லேருந்தே அதுக்கு எதிரான குரல் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அயோத்திதாசர் தான் முதல்ல அதுக்கு எதிராக, பாம்பன் சுவாமிகளும் அயோத்திதாசர் தான் 1920களில் அதுக்கு எதிராக பேசுகிறாங்க. 1938லேருந்து நமக்கு இங்கே போராட்டம் நடக்குது நம்ம பார்க்குறோம். அந்த மொழி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் பெரிய குரல் இருக்குது. அது ஒரு பிரச்சனை. அதாவது வந்து இந்தி மொழி திணிப்பால் எந்தெந்த மொழிகளுக்கு பாதிப்பு இருக்கிறதோ அது ஒரு பிரச்சனை. இன்னொரு விதமான பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இந்தியாவுடைய மத்திய பகுதியில் நான் சொன்ன சத்தீஸ்கர், இந்த மத்திய பகுதியிலையும் வடக்கிலையும் நிறைய மொழிகள் வந்து இந்தியுடைய கிளை மொழிகள், இந்தியோட வட்டார வழக்குகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் உண்மையிலே வட்டார வழக்கு கிடையாது. அது எல்லாமே வந்து தனித்தனி மொழிகள் தான். நான் சொன்னேன் இல்லை சத்தீஸ்கரி, இந்த சத்தீஸ்கரி மாதிரி உங்களுக்கு அதுக்கு பக்கத்துலேயே கோசலின்னு ஒரு மொழி, அதுக்கு இன்னொரு பக்கத்தில் பஹேலின்னு ஒரு மொழி, உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் போஜ்புரி, பீகாரில் வந்து வஜ்ஜிகா, அங்கீகா, மைத்திலி, அப்புறம் உத்தரப்பிரதேஷில் வந்து புந்தேலி, பஹேலி, அப்புறம் ராஜஸ்தானில் ராஜஸ்தானி, இப்படி வந்து இதில் உத்தராகண்டில் வந்து கார்வாலி, கோமானி, இப்படி பல மொழிகள் வந்து மொழிகளாகவே ஏற்றுக்கொள்ளப்படலை. வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள்ங்கிறது அவங்களால இந்திய அரசாக தான் மறுக்க முடியாது. எனவே அவங்களுக்கான உரிமையை வேணால் அவன் தடுத்து வைக்கலாமே ஒழிய, இவரெல்லாம் தனித்தனி மொழிகள், ஏற்கனவே வந்து இலக்கியம் வளம் வாய்ந்த மொழிகள் அப்படிங்கிறத வந்து அவங்களால மறுக்க முடியாது. ஆனால் நான் சொன்ன இந்த 2வது மொழிகள் இருக்குல்ல, போஜ்புரி, இந்த மாதிரியான மொழிகள், சத்தீஸ்கரி, கோஸ்லி, இந்த மாதிரியான மொழிகளை அவன் மொழிகள்னே ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் இந்தியோட டயலெக்ட்ஸ் என்று சொல்கிறான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தி தான் பாஷா, மற்றதெல்லாம் போலி அப்படின்னு சொல்லுவான். போலின்னா ஸ்பீச், வெறும் பேச்சு. இப்போ தமிழ்னு சொன்னால் பக்கத்தில் வந்து இங்கே வந்து திருநெல்வேலி தமிழ், கோயம்புத்தூர் தமிழ், சென்னை தமிழ் அப்படின்னு இருக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து இந்தியோட வெவ்வேறு டயலெக்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் அப்படி சொல்லலை. இல்லை, நாங்கள் இந்தியோட வேறு டயலெக்ட்ஸ் கிடையாது. இதில் என்ன கொடுமைன்னா, இந்தியோட மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழியை இந்தியோட டயலெக்ட் சொன்னால் கூட பரவாயில்ல, கோந்தி மாதிரி இந்திக்கு வெளியே இருக்கக்கூடிய மொழி, அது திராவிட மொழி, தமிழ் தெலுங்கு போல் ஒரு திராவிட மொழி, அதுவும் 2 கோடி பேர் பேசுகிற
பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் போன்ற இடங்கள்ல சேர்த்து கோண்டி. அந்த கோண்டி மொழிய கூட வந்து அவன் அங்கீகரிக்கல. ஆக இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40, 50 மொழியை சேர்ந்தவங்க வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு அந்தஸ்தை கொடுங்க, அரசியல் அந்தஸ்தை கொடுங்க, அங்கீகரிங்க, பள்ளிக்கூடத்துலயாவது எங்கள் மொழியை வந்து பயன்படுத்துங்க, அரசாங்கத்தினுடைய இந்த சுகாதாரம், கல்வி மாதிரியான துறைகள்லையாவது பயன்படுத்துங்கன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இதே போல் வந்து கர்நாடகத்தில் துளு, தமிழ்நாட்டில் படுக மொழி, இந்த மாதிரி பல மொழிகள் வந்து இந்த மாதிரியான போராட்டத்தை வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் நான் வந்து கடந்த 5, 6 வருஷமாக பல்வேறு மாநிலங்களுக்கு போய் நான் சந்திச்சிருக்கிறேன். அதாவது நான் வந்து கர்நாடகத்துக்கு போகிறேன் அப்படின்னா, கன்னட மொழி உரிமை பற்றி பேசுகிறவங்கள மட்டும் இல்லை, அங்கே கொங்கணி மொழி பேசுகிறவங்க, துளு மொழி பேசுகிறவங்க, குடகு மொழி பேசுகிறவங்க, பெங்கால் போனோம்னா வந்து பெங்காலி மொழி பேசுகிறவங்க, அப்புறம் கோர்காலாந்தில் வந்து நேபாளி மொழி பேசுகிறவங்க, இப்படி எங்கே எடுத்து போனாலும் பெரிய மொழிகள், சின்ன மொழிகள் அப்படின்னு கூட பிரித்து பார்க்கலாம். ஆனால் அதை விட சரியான விஷயம் அரசியல் அங்கீகாரம் பெற்ற மொழிகள், பெறாத மொழிகள்ங்கிறது தான். இந்த அரசியல் அங்கீகாரம் உள்ள மொழிகள், அரசியல் அங்கீகாரம் இல்லாத மொழிகள் எல்லாவற்றையும் சேர்த்து வந்து அவங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய ஒரு சூழல் வந்து வந்தது. இந்த மாதிரியான சமயத்தில் வந்து இன்னொன்று நான் சொல்லணும். இதுக்கு வெளியே வந்து இன்னும் நிறைய மொழிகள் இருக்குது. சின்ன 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 மொழிகள். ஒவ்வொன்றத்தையும் 1,00,000 பேர், 2,00,000 பேர், 5,00,000 பேருக்குள்ளே தான் பேசுவாங்க. இந்த மொழிகளை பொறுத்த வரையில் இதெல்லாம் கேட்பாரற்ற மொழி. அப்படியே விட்டோம்னா இன்னும் ஒரு 30, 40 வருஷத்தில் அதெல்லாம் வந்து செத்தே போயிடும்னு நான் நினைக்கிறேன். பல மொழிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. அந்த மொழிகளை பற்றியும் நாம் வந்து பேச வேண்டியிருக்கு. வடகிழக்கில் நிறைய அந்த போல் மொழி இருக்குது. இதில் உங்களுக்கு ஹோன்னு ஒரு மொழி இங்கே இதில் ஜார்க்கண்டில் இருக்குது. அந்த மொழிக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இப்போது வந்து நீலகிரியிலே பார்த்தீங்கன்னா தொதுவர், தோடர் போன்றக்கூடிய மொழிகள்லாம் இருக்குது. அந்த மொழிகளுக்கு எந்த ஆதரவும் இல்லை. இப்படி பல மொழிகளுக்கு எந்த ஆதரவும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தொகையால் பேசுகிற பிரச்சனை. இதை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. இப்படி இந்த 3 விதமான மொழியினருடைய பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 2013 டெல்லியில் வந்து 2014 டெல்லியில் பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் நாம் சொல்லுவோம். அந்த பிப்ரவரி 21 அன்னைக்கு வந்து அங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் டெல்லியில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். பிரகதி மைதான்கிற ஒரு இடத்துல உலக புத்தக கண்காட்சி நடக்கும். அந்த புத்தக கண்காட்சி நடந்த நேரத்தில் பிப்ரவரி 21 அந்த நேரத்தில் வந்தபோது நாங்கள் அங்கே இருக்கிற பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் இவங்களெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் நானும் என்னுடைய நண்பர் டெல்லியில் இருந்தார் வளர்மதின்னு ஒரு நண்பர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து அவங்ககிட்டலாம் போயிட்டு வந்து ஒரு தாய்மொழி நாள் விழாவை இந்த முறை புக் ஃபேரில் கொண்டாடுவோம், மொழிதானே நமக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவெல்லாம் திரட்டி ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்தினோம். அதே காலகட்டத்தில் ப்ரமோட் லிங்குவிஸ்டிக் ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு இணைய சமூகம், முகநூல் சமூகம் தான், ஃபேஸ்புக் குரூப் தான். அதில் இந்தியா முழுக்க பல மொழிகளை சேர்ந்தவங்க ஒன்றா சேர்ந்து ஹிந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி கிடையாது, எல்லா மொழிகளுக்கும் ஆட்சி மொழி உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து இணையத்தில் பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக கர்நாடகத்தை சேர்ந்தவங்க அதில் நிறைய பேர் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த குழுவில் பல பேருக்கு வந்து நான் தொடர்பு கொண்டு அந்த குழு மூலமாக எந்தெந்த மொழிகளுடைய பிரதிநிதிகள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் அந்த டெல்லி நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன். கொஞ்சம் பேர் வந்தாங்க. அப்படி வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து சரி நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மொழிகளுக்காக குரல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூவ்மெண்ட் ஃபார் மல்டிலிங்குவல் இந்தியான்னு ஒரு சின்ன குரூப் உருவாக்கணும். ஒரு 7 மொழியை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம். அது வந்து 2014 அது நடந்தது. அதன் பிறகு நான் சென்னைக்கு நான் இப்போ டெல்லியில் கொஞ்ச நாள் இருந்தேன், 2-3 மாதம் முடிச்சுட்டு நான் வந்து இங்கே வந்த திரும்பி நான் கொஞ்சம் அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம் அது. நான் இங்கே வந்து அதே ஆண்டு வந்து நடந்த அந்த பொது தேர்தலில் நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலையுமே நான் பங்கெடுத்தேன். அதன் பிறகு வந்து மொழி உரிமைக்கான அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த இணையத்தில் இவங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசி அடுத்து ஒரு வேலையை முயற்சி பண்ணோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு விதத்தில் எல்லா மொழிகளுக்குமான பிரச்சனைங்கிறது ஒன்று தான். தமிழாக இருந்தாலும், கன்னடமாக இருந்தாலும், பெங்காலியாக இருந்தாலும், போஜ்புரியாக இருந்தாலும், அங்கிகாவாக இருந்தாலும், மைதிலியாக இருந்தாலும் பிரச்சனை ஒன்று தான். இதை தனித்தனியே போராடி பிரயோஜனம் கிடையாது. கிட்டத்தட்ட 70-80 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நம்ம மொழிக்காக போராடுறோம். முதல் மொழி போராட்டம், 2ஆம் மொழி போராட்டம், 2ஆம் மொழி போராட்டத்தில் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க இந்தியாவினுடைய துணை இராணுவ படையால். இப்போ எத்தனை பேர் வந்து நஞ்சருந்தியும் தீக்குளித்தும் உயிரிழந்தாங்க. மொழிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியலையே மாற்றிருக்கு. இது எல்லாம் நடந்தும் கூட, இவ்வளோ போராட்டம் நடந்தும் கூட தமிழ்நாட்டளவில்
ஏதோ அறிஞர் அண்ணா அந்த இருமொழி கொள்கையை கொண்டு வந்ததுனால ஓரளவு நம்ம தப்பிச்சுமே ஒழிய, தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களில் கூட தமிழ் மொழியை நாம் வந்து பயன்படுத்த முடியல. மேலும் 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 இந்தி திணிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக போகுது. இன்னொரு பக்கம் வந்து ஆங்கிலத்துடைய பெரிய தாக்கத்தால் தமிழினுடைய பயன்பாடும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது 2மே வந்து ஒரு பிரச்சனை, ஒரு மொழியோட பிரச்சனை கிடையாது. தமிழர்கள் மட்டும் போராடி ஜெயிக்கிற பிரச்சனை இல்ல. இதில் நிறைய பேருடைய உதவி வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, தொடர்ச்சியாக நான் வந்து பல முயற்சிகள் எடுத்தேன். அதன் விளைவாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன வாய்ப்புன்னா, 2015 2014ல் முதல் நிகழ்ச்சி நடந்தது. 2015ல் வந்து அந்த வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2015ங்கிறது 1965ல் தமிழ்நாட்டில் நடந்த அந்த மாபெரும் மொழி போராட்டத்தின் 50வது ஆண்டு. 65ல் நடந்தது. 65ஓட 50 கூட்டுங்க 2015. ஆக 2015 வந்து ஒரு மொழிப்போர் நினைவு ஆண்டாக, மொழி உரிமை ஆண்டாக நாம் வந்து கொண்டாடலாம், அல்லது வந்து நாம் கடைபிடிக்கலாம். தமிழ்நாட்டினுடைய மொழி வரலாற்றை, மொழிப்போர் வரலாற்றை வந்து இந்த இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று கருதி நாங்கள் 2014 கடைசியில் தொடங்கி 2015 ஜனவரியிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் பல்வேறு நகரங்களுக்கு போய் பல்வேறு கூட்டங்களை நடத்தி 1937 38 மொழி போராட்டம், 65 மொழி போராட்டம், அதுக்கு பின்னணியில் என்ன இருந்தது, தலைவர்கள் ஏன் போராடினாங்க, ஏன் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், அந்த அரசியலுடைய பின்னணி என்னங்கிறதெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். புதிய விஷயங்களை வந்து பேச ஆரம்பித்தோம். அது ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுத்தது. அதே காலகட்டத்தில் கர்நாடகத்தில் மிக கடுமையான இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. 2015ல் ஸ்டாப் இந்தி இம்பீரியலிசம் அப்படின்னு ஹேஷ்டேக்லாம் போட்டு வந்து ட்விட்டர் கேம்பெயின்லாம் வேறு பண்ணாங்க. இந்தியா முழுக்க மொழி பிரச்சனை வந்து நல்ல வேகமாக போயிட்டுருக்கிற அந்த நேரத்தில் என்ன செஞ்சோம்னா, ஒரு மாநாட்டை சென்னையில் போடுவோம் இந்த 50வது ஆண்டை முன்னிட்டு. அதில் வந்து இவங்களெல்லாம் கூப்பிடுவோம்னு முடிவு பண்ணி செப்டம்பர் மாதம் 2015ல் இந்த டெல்லி பேரரசு எல்லா இடங்களிலும் ஹிந்தி வாரம்னு கொண்டாடுவாங்கள்ல, அந்த அதே நேரத்தில் சென்னையில் வந்து லாங்குவேஜ் ரைட்ஸ் கான்ஃபரன்ஸ், மொழி உரிமை மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை நாங்கள் கூட்டினோம். அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவங்க, தமிழறிஞர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவின் வேறு பல பகுதிகளில் இருந்து வந்த மொழி உரிமையாளர்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிட்ட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக முடித்தது மட்டும் இல்லாமல், அந்த மாநாட்டில் மொழி உரிமைக்கான சென்னை பறைசாற்றம், லாங்குவேஜ் ரைட்ஸ் தொடர்பான ஒரு டிக்ளரேஷன், சென்னை டிக்ளரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆவணத்தை நாங்கள் வெளியிட்டோம். அந்த ஆவணத்தை பலரும் சேர்ந்து ஒன்றாக இந்தியாவில் இருக்கிற மொழி பிரச்சனையை எப்படி ஜனநாயக ரீதியில் தீர்க்கணுன்றதுக்கான ஒரு வரைவு. அது கலெக்டிவான ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் வந்து பல பேருடைய கையெழுத்தோட அந்த மாநாட்டில் சென்னை டிக்ளரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரைட்ஸ் என்ற அந்த ஆவணம் வெளியிடப்பட்டது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். இந்த 5 ஆண்டுகளில் அந்த 4 பக்க ஆவணம் சென்னை டிக்ளரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரைட்ஸ் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பல இடங்களில் அரசு, மீடியா, கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பல பேர், மொழியை பற்றி யோசிக்கிற பல பேர் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே எழுத தொடங்கியிருக்கிறாங்க. இது 2015ல் நம்முடைய இந்தி திணிப்புக்கு எதிரான மொழி போராட்ட தியாகிகளுடைய 50வது நினைவு ஆண்டில் அது நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்படி பல ஸ்டேட்லேருந்து வந்தவங்களோட சேர்த்து நாங்கள் உடனடியாக கேம்பெயின் ஃபார் லாங்குவேஜ் ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட்ஸ், மொழி உரிமைக்கும் நிகர்மைக்குமான ஒரு கூட்டு இயக்கம், மொழி நிகர்மை உரிமை பரப்பியக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து நாங்கள் அன்றைக்கே தொடங்கணும். அந்த மாநாட்டிலே தொடங்கணும். CLEAR, கிளியர் அப்படிங்கிறது அதனுடைய பேர், கேம்பெயின் ஃபார் லாங்குவேஜ் ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட்ஸ். அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பூஸ்டாக மாறுச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஒரு நம்பிக்கை கிடைச்சது. ஆஹா, அந்த மொழி பிரச்சனையில் குறிப்பாக இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தில் இந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று சேர முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கை வந்து அந்த மாநாட்டில் உருவாச்சு. யாரெல்லாம் வந்தாங்க? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், இந்த மாநிலங்கள்லேருந்து நேரடியாக வந்தாங்க. இன்னும் பல பேர் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தெரிவித்தாங்க. அதன் பிறகுங்க 3 ஆண்டு காலம் இந்தியா முழுக்க குறுக்கும் நெடுக்குமாக நாங்கள் ஒரு 4-5 பேர், தமிழ்நாட்டிலேருந்து நான், கர்நாடகத்திலேருந்து ஆனந்த்னு ஒருத்தர், பெங்காலில் வந்து கோர்கா சாட்டர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர், பஞ்சாப்லேருந்து ஜோகா சிங்கின்னு ஒரு பேராசிரியர், ஒரிசாவிலேருந்து சாகித் சாகுன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர், அதன் பிறகு வந்து மகாராஷ்டிராவில் வந்து தீபக் பவார் அப்படின்னு ஒரு அரசியல் அறிவியல் பேராசிரியர் மும்பை பல்கலைக்கழகத்தில், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து
பல மாநிலங்களுக்கு போனோம், பல கூட்டங்களை நடத்தினோம், பல பேரணிகளில் பல போராட்டங்களில் கலந்துக்கிட்டோம், மீடியாவில் பேசணும், முகநூலில் பேசணும், சமூக இணையதளங்களில் செஞ்சோம், ட்விட்டர் கேம்பெயின் நடத்தினோம், அரசியல்வாதிகளை சந்தித்து டாக்குமெண்ட்ஸ் அந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டேட்ல இருக்கிற அரசாங்கங்களை, அமைச்சர்களை, மொழித்துறை சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் சந்தித்து கொடுத்தாங்க. நான் தொழில்துறையில் நிறைய பேருக்கு அதை பற்றி தகவல் சொன்னேன். இப்படி பரவலாக இந்த வேலை நடந்தது. என்னுடைய முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாற்றங்கள் நடந்தது. கேரளாவில் வந்து மலையாள மொழிகளுக்கான ஒரு மிகப்பெரிய சட்டமே தோழர் பினராயி விஜயன் அரசு சமீபத்தில் கொண்டு வந்தது. அதுக்கு பின்னாடி இருந்தது எங்கள் தோழர்கள் தான். அங்கே வந்து அவங்க மலையாள ஐக்கிய பிரஸ்தானம்ங்கிற கூட்டமைப்பு பேரில் பண்ணாங்க. ஏன்னா இந்த கிளியருங்கிற அமைப்பு ஒரு கூட்டமைப்பு தான், ஒரே அமைப்பு இல்லை. பல அமைப்புகள், பல மொழி உரிமை அமைப்புகளோட கூட்டமைப்பு. அதே போல் வெஸ்ட் பெங்காலில் பங்களா கூன்னு ஒரு அமைப்பு, அப்புறம் இதில் பஞ்சாபில் வந்து பஞ்சாபி மஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு, இப்படி பல அமைப்புகள் சேர்ந்து வந்து இந்த போராட்டத்தை, கர்நாடகத்தில் வந்து பனவாசி பலகான்னு ஒரு அமைப்பு, இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் போராடினாங்க. இந்த சென்னை மாநாட்டோட விளைவு என்னென்னா, முதன் முறையாக 1 இல்லை 2 இல்லை 3 இல்லைங்க, 40 மொழிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக ஒன்று சேர்ந்து இன்று வரை செயல்பட்டுட்டு வரும். சென்னையில் 2015, 2016 பிப்ரவரி 21 டெல்லியில் மறுபடியும் ஒரு பெரிய நிகழ்ச்சி. அதே ஆண்டு பஞ்சாபில் பெங்காலில் நிகழ்ச்சி. மறுபடியும் வந்து இன்னொரு கூட்டமைப்பு மாநாடு வந்து பெங்களூரில் 2018. சென்னை டிக்ளரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரைட்ஸ், டெல்லி டிமாண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ரைட்ஸ், பெங்களூர் ரெசல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரைட்ஸ், அதே போல் வந்து பர்கர் டிக்ளரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரைட்ஸ்ன்னு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் ஒரிசாவில், பெங்காலில், பஞ்சாபில் நடந்துக்கிட்டே இருந்தது. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆண்டு பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி நாள் அன்னைக்கு டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு பெரிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நான் முன்னாடி சொன்ன இல்லை, இந்த அரசியல் அங்கீகாரம் பெறாத மொழிகள், போஜ்புரி, கோசலி போன்ற மொழிகள், அந்த மொழிகளை சேர்ந்த பல பேர் வந்து கலந்துக்கிட்டு அவங்களே ஒரு பெரிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதிலே நான் கலந்துக்கிட்டேன். ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு டெல்லியிலே வந்து ஷஹீன் பாகில் சிஐஏக்கு எதிராக போராட்டம் நடந்த அதே நேரத்தில் ஜந்தர் மந்தரில் மொழி உரிமைக்காக இன்னொரு போராட்டம் அன்றைக்கி நடந்தது. இப்படி 5-6 வருஷமாக பல இடங்களில் தொடர்ச்சியாக செயல்பட்டு என்னெல்லாம் நாம் பார்த்தனோ, என்னெல்லாம் பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டோமோ, பல கருத்துக்களை எப்படி மற்றவங்களாம் சொன்னாங்களோ, இது எல்லாத்தையும் தொகுத்து தான் மொழி எங்கள் உயிருக்கு நேருங்கிற புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் நான் எழுதிய கட்டுரைகள், நேர்காணல்கள், அப்புறம் வந்து ஆய்வு கட்டுரைகள், இது எல்லாம் அதில் இருக்குது. அதை விட முக்கியமாக 2013 இந்த முயற்சியை தொடங்கினதுலேருந்து இந்த ஆண்டு ஜனவரிக்கு முன்னாடி, அதாவது 2019 டிசம்பர் வச்சுங்களேன், டிசம்பர் வரையில் இந்த 6 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தின் செயல்பாட்டில் எங்கெல்லாம் போனேன், யாரையெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் எனக்கு தெரிய வந்ததுங்கிறது எல்லாமே முகநூலில் நான் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு வந்தேன், புகைப்படங்களோட. அதிலிருந்து ஒரு கலெக்ஷன் கிட்டத்தட்ட 200 பக்கத்துக்கு மேலே ஒரு முகநூலில் நான் பதிவு செய்த அந்த என்ன நேரடி கல அனுபவங்களுடைய தொகுப்பு, இது அத்தனையும் சேர்த்து தான் அந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு விதத்தில் அந்த புத்தகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்கால டைரி தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நாம் என்ன பார்த்தோம், என்ன செஞ்சோம், என்ன கற்றுக்கிட்டோம், என்ன தெரிய வந்தது, என்ன மாயைகள் உடைபட்டது, எந்த பொய்கள் வந்து தகர்ந்தது, எந்த அறியாமை அகன்றது அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தில் என்னுடைய அனுபவமாக. இந்தியாவின் ஒட்டுமொத்த மொழி போராட்ட அனுபவம் கிடையாது, அது என்னுடைய அனுபவம். இந்த மொழி காலத்தில் என் அனுபவம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் அதில் பதிவு செஞ்சுருக்கிறேன். இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்து நான் சொல்ல முடியும். இப்போது நேரமும் அதிகம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 1/2 மணி நேரத்துக்கு மேலே கடந்திருப்போம். எனவே நான் என்னுடைய உரையை முடிக்க வேண்டிய நேரம். நான் உங்கள் அத்தனை பேரையும் வந்து கேட்டுக்கிறது ரொம்ப ஒன்று தான், இந்த மொழி பிரச்சனைங்கிறது வெறும் உணர்ச்சி சம்மந்தப்பட்டது கிடையாது. அது வந்து தகவல் பிரச்சனை, தகவல் தொடர்பு பாட்டு பிரச்சனை, கல்வி பிரச்சனை, அறிவை வந்து மக்கள் பெறுவதா இல்லையா என்பது தொடர்பான பிரச்சனை. மொழி பிரச்சனைங்கிறது வந்து ஒரு கலாச்சார பிரச்சனை மட்டும் இல்லை, அது வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, வேலை சம்பந்தப்பட்டது. அது மட்டும் கிடையாது, மொழி சிக்கல் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் ஒரு ஜனநாயக பிரச்சனை. இதில் இந்தியாவிலேயே முன்னோடிகளாக இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இன்றைக்கி நான் போகிற எல்லா இடங்கள்லையும், அது கர்நாடகா போனாலும் பெங்காலில் போனாலும் எல்லாரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, விதிவிலக்கு இல்லாமல் ஒரு கேள்வி கேட்பாங்க. அது எப்படிங்க தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் முன்னாடி விழிச்சுக்கிட்டீங்க, உங்களால் மட்டும் எப்படி வந்து ஆரம்பத்திலே வந்து இந்த மொழி பிரச்சனையை புரிஞ்சிக்க முடிஞ்சது, நீங்கள் மட்டும் இந்திக்கு எதிராக அவ்வளோ போராட்டம் பண்ணீங்க, இருமொழி கொள்கையெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க, எப்படி உங்களால் மட்டும் முடிஞ்சது அப்படின்னு கேட்டாங்க.
நான் அதுக்கு எப்பவுமே சொல்லுவேன், அதுக்கு காரணம் என்னன்னா, இந்தியாவுல எல்லா தேசிய இனங்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள்ல ரொம்ப முக்கியமானது சாதி பிரச்சனை தான். இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. அறிவுங்கிறது, தகவல் அப்படிங்கிறது எல்லாரும் சென்றடைந்து சேருவதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆக சமூக நீதி கண்ணோட்டம் இருந்தா தான், மிகவும் பின்தங்கின ஒரு சமூகத்தில, மிகவும் பின்தங்கிய பல ஜாதிகளை சேர்ந்தவங்க கல்வியையும், அறிவையும் பெற வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய மொழியில நாம் கல்வியை கொடுக்கணும். அவங்க மொழியில அறிவை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணமும் சேர்ந்து வரும். தமிழ்நாட்டுக்கே உரிய இயல்பான தனித்தன்மை மட்டும் இல்லாமல், இந்த சமூக நீதி கோட்பாடும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில மொழி பிரச்சனைய அவ்வளோ பெரிய பிரச்சனையா ஆக்கி வச்சது. எனவே அது ஒரு தேசிய பிரச்சனை. அதே சமயத்தில அது சமூக நீதி தொடர்பான பிரச்சனையும் கூட. இப்படி பல்வேறு காரணங்களை எடுத்துச் சொல்லி பெரியாரோ, அண்ணாவோ அல்லது மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், இப்படி பல பேர் ஜீவா, இப்படி பல பேர் எப்படி இங்கே மொழி பிரச்சனைக்கு பங்களிச்சாங்க அப்படிங்கிறத நான் விரிவாக எடுத்து சொல்லும்போது, தமிழ்நாட்டினுடைய இந்த முன்னோடித்தன்மை இருக்குது பார்த்தீங்களா மொழி பிரச்சனையில, அதை பற்றி எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. மோடியின் காலத்தில், ஆர்எஸ்எஸ் உடைய காலத்தில், இந்த ஃபாசிச காலத்தில் மொழி பிரச்சனையோட எல்லா அங்கங்களும் அதனுடைய அம்சங்களும் வெளியே பேச முடிஞ்சது. இந்தி மொழியை நம்ம படிக்கணும் அவன் திணிக்கிறதுக்கு காரணம், நாம் ஹிந்தி படித்தா வடநாட்டில் வேலைக்கு கிடைக்குங்கிறது கிடையாது. வடநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்ற நான் இந்தி ஸ்டேட்டில் வேலையை உருவாக்குறதுக்கு தான் அவன் படிக்க சொல்கிறாங்கிறத நாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். இந்தியாவின் மொழிக் கொள்கைங்கிறது பாரபட்சமானது அப்படிங்கிறத நாம் அம்பலப்படுத்தியிருக்கிறோம். அது எல்லாம் இப்போ நடைமுறைக்கு வந்தது. நேற்று மொழி பிரச்சனை நம்ம சொல்கிறத கேட்காதவங்க கூட இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, அப்படி தான் நடக்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த 5 ஆண்டுகளில் நாம் பார்த்த விஷயம். மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க கிட்ட நாம் பல விஷயங்களை கற்றுக்கவும் செஞ்சோம். எப்படி தமிழ்நாட்டிலேருந்து மற்றவங்க கற்றுக்கணும்னு விரும்பினாங்களோ, அதுபோல் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாமும் கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மொழி பிரச்சனைங்கிறது இன்றைக்கி ஒரு அனைத்திந்திய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் மாநில அரசுகளே விழித்து கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தி திணிப்புக்கு எதிராக நிறைய சட்டங்களையும் திட்டங்களையும் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, நிறைய பேசிட்டேன். நாம் இனிமேல் செய்ய வேண்டியது இருக்குது. என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் விரிவாக இருக்கிறது. மொழி எங்கள் உயிருக்கு நேர், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாவலர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாடினார். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிற வார்த்தையை, வாசகத்தை, அந்த வரியை சின்ன வயசில் என் மனசில் போய் அது செஞ்ச விளையாட்டு தான். மொழி உரிமையில் எனக்கு ஆர்வம் வந்தது. ஆனால் அந்த ஒரு மொழிக்கான போராட்டங்கிறத எல்லா மொழிகளுக்குமான போராட்டமாக மாற்றுவதில் ஏதோ ஒரு சின்ன அளவுக்கு ஒரு பங்களிப்பை என்னால் செய்ய முடிஞ்சது. அதன் விளைவாக தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கின்ற அந்த ஒரு வரி என்னை பொறுத்தவரையில் மொழி எங்கள் உயிருக்கு நேர்னு அனைத்து மொழிகளுக்குமான ஒரு வரியாக எனக்குள்ள மாற்றம் அடைஞ்சிருக்கிறது. அந்த உணர்வை, அந்த அறிதலை, பட்டறிவை, அந்த அனுபவத்தை நான் அந்த புத்தகத்தில் தெரிவிச்சிருக்கிறேன். வாங்கி படிங்க. பாலம் புத்தக கடையில் நிச்சயமாக அது கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக தோழர் சகஸ்ரநாமம் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட முக்கியமாக இந்த கொரோனா பிரச்சனை இன்னும் முடியல. யாரும் உடனடியாக அது முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. இந்த உலக மகா துயரத்தை நாம் கடந்து போவது சிரமமாக இருக்கும். இந்த நேரத்தில் தயவு செய்து எந்த முறைகளை பின்பற்றினால் அந்த நோய் நம்மை தாக்காதோ, அந்த வைரஸ் நம்மை தாக்காதோ, மற்றவங்களையும் தாக்காதோ, அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள நாம் எல்லாம் முயற்சி செய்வோம். இந்த நேரத்தை நாம் வேறு பல நல்ல செயல்பாடுகளுக்காக, குறிப்பாக படிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.